பிச்சமுத்தானா இங்க என்னடா பண்ற? இது ஒன்றும் இல்லைண்ணா, வந்து எனக்கு ஒரு வேலையா வந்தாண்ணா. இங்க என்ன உனக்கு வேலை? வீட்டுல நடந்த பாட்டிகிட்ட சொன்னியா? இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டுல இன்னைக்கு வந்தானா, அவன் இங்கதான் இருந்தான்னு சொன்னானா. இங்க நினைச்சா வேலை நினைச்சா இருக்கான்னு பார்க்க வந்தனா. இன்னைக்கு வந்தானா, நான் கனவுல இங்கதானா வந்தேன். அவங்க நினைச்சா தடம் கிடைக்கல, எனக்கு ஹெல்ப் பண்றியாண்ணா? சரி வா பார்க்கலாம். டே ராக்கி, கனவுல கண்ட இடத்துக்கு எப்படா கரெக்டா வந்த? அதெல்லாம் என் ஃப்ரெண்டு வழி காமிச்சிருவானா. உன் ஃப்ரெண்டு இங்க தான் இருக்கானா? ஆமாண்ணா, அந்த ராகுல் பே இங்க தான் நினைச்சா சுத்தி இருக்கும். டே நிமிஷம் நில்றா. இந்த ராகுல் பே நானும் பார்க்கலாமா? நம்மள ஒன்றும் பண்ணாதா? நான் அதெல்லாம் ஒரு டம்மி பீஸ்ண்ணா, ஒன்னா பண்ணாதெல்லாம். சரி வா. எங்கடா அந்த ராகுல் பே? நான் பார்க்கலாமா? நான் இங்க தான் எங்கச்சுனா சுத்தி இங்க வந்து ராகுல் பே இதோ இருக்க பாருங்க. அந்த ராகுல் பே எங்கடா? ராகுல் பே இங்க வாடா. டேய் ராகுல் பே, இந்த அண்ணா எங்க அண்ணா, உன்னோட கதைலாம் அந்த அண்ணா கிட்ட சொல்லிக்கிறடா. டேய் இங்க யாருமே இல்லடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் ராகுல் பே ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்லண்ணா, அவன்கிட்ட தான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியலண்ணா. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலடா. டேய் என்னடா காமெடி எதுவும் பண்றியாடா? நான் பாட்டுக்கு சிவனையான போயிட்டு இருந்தேன். என்ன உன் பேச்சை கேட்டு நான் வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் ராகுல் பே, எங்க அண்ணா கண்ணுக்கு நீ தெரிய மாட்டியாடா? நான் பயப்பாதீங்க, ஒரு டம்மி பீஸ்ண்ணா. டேய் தம்பி, எனக்கு பயமா இருக்குடா. நீ உன்னை பத்தி நிறைய கதைலாம் சொன்னான்டா. உண்மையாலுமே உண்மையாடா? இதெல்லாம் அவங்க அம்மா காணாம போயிட்டாங்களாடா. சரி நானும் ஹெல்ப் பண்றேன்டா. தேங்க்ஸ்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்லண்ணா, நான் கதைலாம் நீங்கள் தானே நம்பல. என்னை ஃபர்ஸ்ட்லாம் இவன் நல்லா பயமுத்துனானா. போ இந்த ஒரு டம்மி ஃபிஷ்ன்னு தெரிஞ்சிச்சு. அவன் வீடு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னச்சுன்னா தடையும் கிடைக்குதான் பார்ப்போண்ணா. ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. நேற்று நான் கனவு கண்டேண்ணா, அந்த கனவா முயானே எனக்கு தெரிலண்ணே. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேண்ணே. அந்த அண்ணா அவங்க வீடு அண்ணா. நான் ஒரு அண்ணாவை பார்த்தேண்ணே. அந்த அண்ணா தமிழையும் வித்தியாசமாக இருந்துச்சுண்ணே. அப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிலண்ணே. அந்த அண்ணா மேலே ஏறி நான் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டேண்ணே. அப்புறமா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரிலண்ணே. அப்புறமா நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு என்ன ஒரு தடையும் கூட கிடைக்கலண்ணே. அப்புறமா நான் அந்த இடத்துல போய் தேடலண்ணே. அவன் என்னச்சுன்னா, ஆமாண்டா, நீ கனவு கண்டதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது. இது உண்மையாக தான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். அது ஏய் அடா யாரா நீ? பிச்சமுத்தண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. நான் ஒரு அண்ணா இதுக்கு மேலே தானே பார்த்தேன். நான் கனவுல வந்த இடம் இந்த தானா. சரி வா போய் பார்க்கலாம். டேய் என்னடா இந்த இடம் இவ்வளோ பயங்கரமா இருக்கு? கனவுல இந்த இடத்துக்கு கூட வந்து அந்த கனவா நெஞ்சமானே தெரிலண்ணா. அண்ணா அங்கே தானே அந்த அண்ணாவை பார்த்தேன். சாப்பா. நில்லுங்கண்ணா, இந்த இடத்துல தானே ஒரு அந்த அண்ணாவை போட்டு கழுத்து நெரிச்சேன். ஏடா? ஆமாண்ணா. நிமிஷம் அப்படியே ஏறா. சரிங்கண்ணா. பின்னாடியே வாடா. சமயத்தில் எதுவும் இருக்கணும். டே ராக்கி, நீ முன்னாடி இங்கே வரப்போ இந்த பாட்டில் இருந்துச்சு. இல்லைண்ணா, நான் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இலைங்க தானே இருந்துச்சு. என்னண்ணா இந்த பாட்டிலே பார்த்துக்கிறீங்க? இல்லை ராக்கி, நீ முன்னாடி வந்தப்போ இந்த பாட்டில் இல்லைன்னு, இப்போ இந்த பாட்டில் இருக்குது. அந்த ராக்கியோட அம்மா 2 பேர் ரேகிங் பண்ணி கொண்டாங்கன்னு சொன்னில்ல, அவங்க வந்து இதை குடிச்சிட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. முன்னாடி போய் பார்க்கல, அதை தடையும் கிடைக்கும். சூப்பர்ண்ணா.
அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. என்னடா? நான் நேற்று ஒரு அண்ணாவை கழிச்சு நினைக்கும் இன்னொரு அண்ணாவையும் பார்த்தேண்ணே. இன்னொரு அண்ணாவை பார்த்தியா? ஆமாண்ணா. இப்போ நான் நேற்று டவுட் பட்டது கரெக்டு தான். இப்போ தினமும் அவங்க 2 பேரும் இங்கிட்ட வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு 2 பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க இங்கிட்ட வச்சுருப்பாங்க. அவங்க போய் கண்டுபிடிக்கலாம். ஓகேண்ணா. ஆண்டி வேற லெவல் ஆண்டி. டேய் அங்கே ஒரு அண்ணன் பத்துன்னு இருக்காங்க. யாரா? அந்த அண்ணா தான் இன்னைக்கு பார்த்தேண்ணா. சரி வாடா போய் பார்க்கலாம். அண்ணா அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன்னு இல்லை அண்ணா. ஒரு நிமிஷம் எந்திரிங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டேய் யாரா நீங்கள்? டேய் யாரா நீங்கள்? போய் சரி வாங்கி நடப்பா. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ராகுல் யாருன்னு தெரியுமாண்ணே உங்களுக்கு? ராகுல். ராகுலா? அவன் யார்? ராகுல் வந்துட்டாங்க பாருங்க. ராகுல். ராகுலா? ஐயோ அண்ணா இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுண்ணே. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? என்னடா டேய் யாரா நீங்கள்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏய் தகையறா. அண்ணே ராகுல் தெரியுமாண்ணே? அவங்க அம்மா வேற இறந்து போயிட்டாங்களா? பாவமாக இருக்குண்ணே அவனை பார்க்க. என் தம்பிகிட்ட வந்து ஒன்றா புலம்பிகிட்டு இருக்கானே. ராகுலா? டேய் ஆடி எனக்கு யாரும் அப்படி தெரியாது. பாங்கடா. ஒரு போதையில் இருக்காரா, எது கேட்டால் சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஒரு வழி பார்ப்போம். என்ன பேர் சொன்னீங்க? ராகுல்ண்ணா. அவங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. குன்னூரில் இருந்தாங்கல்ல. தெரியும். எங்கள் வீட்டு பக்கம் தான் இருந்தாங்க. நான் கூட ஒரு தடவை அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கேன்னு தெரியல எனக்கு. அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேண்ணா, நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களாண்ணா. நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணனால அவங்க அம்மாவை இறந்துட்டாங்கண்ணா. வந்து அவங்க ஜாலியாக இருந்தாங்கண்ணா. நீங்கள் அவங்க கிண்டல் பண்ணனால இறந்துட்டாங்கண்ணா. அவங்க அப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்க வரும்போது நீங்கள் அவங்க அப்பாவை அடிச்சிட்டிங்கண்ணா. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கண்ணா. அந்த ராகுல் பாவம்ண்ணா. அவங்க அம்மா இல்லாத கஷ்டத்தில் அவன் தவிக்கிறானா. ஆமாம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ராகுல் இப்போ எங்கே இருக்கான்? நான் ராகுலும் செத்துட்டானா. அந்த நாங்கள் லொக்கேஷன் அழகாக இருக்குன்னு பார்க்க போகும்போதெல்லாம் அவனை பார்த்தேண்ணா. அவனுக்கு நிறைய கதை சொன்னான்னா. இது ராகுல் செத்துட்டானா? ஓ என்ன தப்பு பண்ணேன்? என்னால் நான் தெரியாமல் அவங்க அம்மா ஒரு தடவை கிண்டல் பண்ணிட்டேன்டா. அதனால் பாரு இப்போ ஒரு குடும்பமே என்னோட தற்கொலை பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. டேய் சரக்கடிச்சதுனால போகிறேன். ரொம்ப கிண்டல் பண்ணி என் பாரு 2 பேர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. சே இனிமேல் அந்த சரக்கு தொடவே கூடாதுடா. அவங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போய் தற்கொலை பண்ணியிருக்கக்கூடாது. இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் தற்கொலை பண்ணுறாங்கடா. சே சரிங்கண்ணா. சத்தியமாக இந்த சரக்கை தொட மாட்டேன்டா. டேய் சே என்னால் பாரு 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி தெரியாமல் சரக்கு அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டேன். அதனால் பாரு 2 உயிரே போயிடுச்சு. அவங்களும் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் போய் தற்கொலை பண்ணிட்டாங்க. டேய் ராகுல் தம்பி எங்கடா இருக்க? எங்கேயாவது இருந்தால் சொல்கிற. தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சுக்கடா. அண்ணா சரிங்கண்ணா, கவலைப்படாதீங்கண்ணா. ராகுல் இங்க ஒரு நிமிஷம் வாடா. டே ராகுல் என்ன நினச்சின்னு தெரியாமல் பேசாத. நிமிஷம் நில்லு. டேய் நான் எதுவும் பண்ணலடா. டேய் என்ன விட்டுருடா.
ராகுல் கோவப்படாத, நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதடா. அந்த அந்த அண்ணா பண்ணதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிறது தான்டா. ஸ்கூல்ல, பஸ்ஸில், காலேஜ்லலாம் நடக்கிறது தான்டா. சும்மா கிண்டல் பண்ணதெல்லாம் சும்மா தான்டா. அதுக்குன்னு தற்கொலை பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புடா. டேய், உங்கள் அம்மா பயப்பாம பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்டா. போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சின்னு போயிருப்பாங்கடா. நீயும் உங்கள் அம்மா கூட இருந்துக்கலாம்டா. தற்கொலை பண்ணது ரொம்ப தப்புடா ராகுல். டேய், என் தம்பி சொல்கிறது கரெக்டு தான்டா. நீ இந்த வயசில் உங்கள் அம்மா அப்பாவோட கூட ஜாலியாக விளாட்ணும், எங்கள் பசங்களோட விளாட்ற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற வயசுல அதெல்லாம். இந்த வயசில் நீ இறந்து போயிருப்பேன்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கலடா. ஆனால் அன்றைக்கி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் அம்மா யோசித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் நீ ஃபேமிலியோடு ஜாலியாக இருந்துருக்கலாம்டா. டே ராகுல், அந்த அண்ணன் நீ பழிவாங்க நினைக்க ரொம்ப தப்புடா. அந்த அண்ணன் எனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன், அதே அவங்க உணர்ந்துட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. இதுக்கப்புறம் தப்பு பண்ண, இதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கடா. நீ இன்னும் அவங்கள மன்னிக்கணும், அது ரொம்ப தப்புடா. எங்கள் அம்மா எனக்கு நான் பார்க்கணும்டா, எங்கள் அம்மா பார்க்கணும் பலம் இருக்குடா. ராகுல் கவலைப்படாதடா, உனக்கு நம்பனா நான் இருக்கிறேடா. உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க எனக்கு தெரிலடா. நான் உனக்கு ஃப்ரெண்டாக நான் இருக்கிறேடா, கவலைப்படாதடா. தேங்க்ஸ்டா ராக்கி, நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கடா. தேங்க்ஸ்ண்ணா, நீங்களே எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்கண்ணா. அன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்தாங்கன்னா நான் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருப்பேண்ணா. கவலைப்படாதடா ராகுல். ராகுல் போய் முடிஞ்சிட்டானா சந்தோஷம். ஆமாண்டா ராக்கி, நீ ஒரு ஆத்மாவுக்கு உதவி பண்ணியிருக்க. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்க. சரி வாடா, வீட்டுக்கு போகலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சுடா. சரிங்கண்ணா. எனக்கு வர்ற என்னாச்சு? அந்த அந்த சின்ன பையன் அன்னைக்கு சொன்னியே, அவன் பேயை வந்து பயமுறுத்துறான்டா. ஐயோ, அந்த சின்ன பையன் பேயா வந்தான். கூட 2 பசங்க வந்தாங்க. அந்த குடும்பமே இறந்துட்டான்டா. 3 பேரும், அப்பா, அம்மா, அந்த சின்ன பையன் எல்லோரும் இறந்துட்டாங்க. நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் ஒரு குடும்பமே போயிடுச்சுடா. இனிமேல் இந்த சரக்குலாம் தொடரான்டா. சொன்னில்ல உங்ககிட்ட 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் சொல்லிடல உங்ககிட்ட, நான் மட்டும் பார்த்துட்டே இருக்குது. சொல்லிடல வந்து அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்குது இதான் வந்துடுச்சு எல்லாமே மொத்தமாக. என் கனவு கண்டுடுது. கனவா இனி இப்போ உண்மை என்ன எனக்கு தெரியாது. அது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். இப்போ இனிமேல் இதெல்லாம் வேணாண்டா. அம்மா, நீ எங்கம்மா இருக்கிற?